ட்ரம்புக்கு நெருக்கமான பேராயர் ஒருவர் பிரார்த்தனை உரையை வாசிக்கிறார். இப்போ நம்ம திரையில பார்க்கக்கூடிய பேராயர் ரெவரண்ட் பிராங்க்லின் கிரஹாம் 2016 கூட ட்ரம்புடைய பதவியேற்பு விழாவில் பிரார்த்தனை உரையை இவர்தான் வாசித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா ஒரு மதச்சார்பற்ற தேசம், ஒரு செக்யூலர் வேல்யூஸ் கொண்ட தேசமாக இருந்தாலும் கூட, அப்படி ஒரு தோற்றம் இருந்தாலும் கூட, அதனது அடிப்படைகள் அப்படின்னு பார்த்தா ஒரு கிறிஸ்துவ அடிப்படைகளை மூலமாக கொண்டது. அமெரிக்காவை உருவாக்கி அதனது ஃபவுண்டிங் ஃபாதர்ஸும் கூட அதை ஒரு ஒரு கிறிஸ்துவ அமைப்பாக, ஒரு அமெரிக்கன் எக்ஸப்ஷனலிசத்தையே பைபிள் எப்படி சொல்லியிருக்கோ, ஜீசஸ் கிரைஸ்டுடைய சர்மன்ஸின் அடிப்படையில் சிட்டி ஆன் த ஹில் என்று தான் வர்ணித்து சொல்லியிருக்கிறார்கள். அதனால அதிபர்களுடைய பதவியேற்பெல்லாமும் கூட பைபிள் மீது ஒரு கிறிஸ்துவ, குறிப்பாக புராட்டஸ்டன்ட் கிறிஸ்துவ மரபின்படித்தான் நடக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இப்போ நம்ம திரையில பார்க்கக்கூடிய காட்சி ஜேடி வான்ஸுடைய பிள்ளைகள் அழைத்து வரப்படுறாங்க. அவருடைய பதவியேற்பு வைபவம், அவருடைய கடைசி பள்ளிக்கு 3 வயசு, அவ்வளவு இளமையான அப்பா அவர் அமெரிக்காவுடைய துணை அதிபராகிறார். அவருடைய பதவியேற்பு வைபவம் நடக்கக்கூடிய காட்சிகள் இவை. James David Vance do solemnly swear. I, James David Vance, do solemnly swear that I will support and defend the Constitution of the United States. That I will support and defend the Constitution of the United States. Against all enemies, foreign and domestic. Against all enemies, foreign and domestic. That I will bear true faith. That I will bear true faith. And allegiance to the same. And allegiance to the same. அவருடைய துணைவி தென்னிந்தியரான உஷா அன்போடு பார்க்க அவரது இளம் பிள்ளைகள் சூழ அமெரிக்காவுடைய 50வது துணை அதிபராக பதவியேற்கிறார் 40 வயதான ஜேடி வான்ஸ். தீவிர ட்ரம்ப் எதிர்ப்பாளராக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடக்கியவர், ரொம்ப எளிய பின்புலத்திலிருந்து வரக்கூடியவர். இப்போ திரையில நம்ம பார்க்கலாம், ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறவங்க தான் அவருடைய தாயார். இளம் வயதுல ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்தார். கைத்தட்டுறாங்களே, அவங்க தான் வியூ வான்ஸ். ஒரு ட்ரக் அடிக்டாக இருந்து அவரை கவனிக்காம விட்டு தன்னுடைய பாட்டி தாத்தாவால் வளர்க்கப்பட்டவர். ஒரு சவாலான பின்புலத்திலிருந்து வந்து மிகப்பெரிய உயரத்தை தொட்டவர். இந்த உயரம் தொடர்றதுக்கு அவருடைய இந்திய வம்சாவளி மனைவி உஷாவும் பெருங்காரணமாக இருந்திருக்கிறார். ஒரு ட்ரம்ப் எதிர்ப்பாளராக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடக்கி இன்னைக்கு ட்ரம்புடைய ரொம்ப தீவிரமான சகாவாக, அவருடைய அரசியல் வாரிசுகளில் ஒருவராக பார்க்கப்படுகிறார். இளம் துணை அதிபர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.